எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து ஸ்னோபால் புக்க பத்தி பேசிட்டு இருக்கிறேங்க. நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா, மறக்காம பிளேலிஸ்ட்ல போயிட்டு பார்ட் 1லிருந்து பார்த்துட்டு வாங்க. அப்பதான் புரியும். ஏன்னா இது கடந்த காலங்களும், நிகழ்காலமும், எதிர்காலத்தையும் கலந்து வர மாரி ஒவ்வொரு சாப்டரும் போயிட்டே இருக்குங்க. அதனால ஃபர்ஸ்ட்லருந்து பார்த்தீங்கன்னா தான் புரியுங்க. அப்பதான் உங்களுடைய வாரன் பஃபெட்டோடைய வாழ்க்கை வரலாற நம்மளால தெளிவா புரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னாங்க இந்த பாகத்துல, நம்ம பஃபெட் வந்து பெர்க்ஷைர் ஹாத்வே ஷேர் ஹோல்டர்ஸ் மீட்டிங்ல அவர் வந்து பேசுறாரு. என்ன பேசுறாரு அப்படின்னாங்க, அ ஒரு நல்ல மேனேஜ்மெண்ட் இருக்கக்கூடிய கம்பெனி, ரொம்பவே குறைவான வருமானம் இருந்தாலும், அந்த கம்பெனிய நாங்க விக்க மாட்டோம். அதாவது ஒரு மேனேஜ்மெண்ட் அதாவது பஃபெட்டும், மங்கரும் வந்து நேரடியா போயி அ அந்த கம்பெனி போய் இன்ஸ்பெக்ஷன் பண்ணாம, மேனேஜ்மெண்ட் மூலியமாவே அந்த கம்பெனி நல்லா ரன் ஆச்சு அப்படின்னா, அந்த கம்பெனிய நாங்க விக்க மாட்டோம். எந்த ஒரு சூழ்நிலையும் வந்து நாங்க வந்து அந்த கம்பெனிய விக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அது சிம்பாலிக்கா வந்து அவர் எத சொல்றாரு அப்படின்னா, பெர்க்ஷைர் ஹாத்வேவ தான் சொல்றாரு. அவர் ஒரு மீட்டிங்ல என்ன சொல்லியிருந்தாருனாங்க, பெர்க்ஷைர் ஹாத்வே ஷேர மட்டும் நாங்க அந்த கம்பெனி மட்டும் வாங்காம இருந்திருந்தோம் அப்படின்னா, இன்னும் பல மில்லியன் டாலர் சம்பாரிச்சிருப்போம். அத வாங்குனது மிகப்பெரிய தவறு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன் அப்படின்னா, பெர்க்ஷைர் ஹாத்வே ஷேர் வந்து சம்பாரிக்கக்கூடிய வருமானத்தில வருஷத்துக்கு வெறும் 10 நிமிஷம் மட்டும் தான் வந்து அந்த கம்பெனி வந்து சம்பாரிச்சு குடுக்குது. ஏன்னா, அது ஒரு துணி கம்பெனி, கிளாத்திங் கம்பெனி. யாருமே போயிட்டு பெர்க்ஷைர் ஹாத்வே ஷேர் லைன் போட்ட கோட் சூட் தான் வேணும் அப்படின்னு அ எந்த கஸ்டமரும் போய் கேட்டு வாங்கி அந்த கோட் சூட்ட போட மாட்டாங்க. அது சாதாரணமா கோட் சூட் அப்படின்னு சொல்லி தான் வாங்குவாங்க. அதனால வந்து சிம்பாலிக்கா வந்து இத சொல்றாருங்க. அதே சமயத்தில பார்த்தீங்க அப்படின்னா, அ இவர் வந்து ஒரு பேங்க்க வந்து விக்க போறாரு. ராக்ஃபோர்ட் பேங்க்ன்னு. ஒரு பேங்க்க வந்து விக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது. கட்டாயம் ஏற்படுது. இந்த பேங்க்க எப்படி வாங்குனாரு அப்படிங்கிறது நம்ம பிளேலிஸ்ட்ல இருக்குங்க. நீங்க போய் பாருங்க. ராக்ஃபோர்ட் பேங்க் அப்படின்னு இருக்கும். அ ஸோ அந்த பேங்க்க வந்து விக்கிறக்கு என்ன சூழ்நிலை அப்படின்னா, பெர்க்ஷைர் ஹாத்வே ஷேர்ஸ்ல வந்து நீங்க வந்து பேங்க்க வந்து ஹோல்டிங்கா வைக்கக்கூடாது அப்படிங்கிற மாரி ஒரு சட்டம் இருந்ததுனால, அந்த பேங்க்க வந்து பஃபெட் வந்து விக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அது அப்ப அவர் எப்படி ஃபீல் பண்றாரு அப்படின்னா, எந்த ஒரு மயக்க மருந்துமே குடுக்காம, ஒரு கொறட்ட எடுத்துட்டு கடவாப்பல்ல புடுங்குறக்கு சமம். அந்த வலி எந்த அளவுக்கு இருந்துச்சோ, அதே வலிய வந்து அவர் அனுபவிச்சதா வந்து அந்த இடத்துல ஆத்தர் வந்து எழுதியிருக்காருங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ரோஸ்னர் பென் ரோஸ்னர் அப்படிங்கிறது வந்து நான் ரிட்டயர் ஆயிக்கிறேன். என்னால இதுக்கு மேல வேலை செய்ய முடியல அப்படின்ட்டு வந்து பஃபெட் வந்து சொல்றாரு. இந்த பென் ரோஸ்னர் யாரு அப்படிங்கிறது நம்ம பிளேலிஸ்ட்ல போய் பாருங்க. அவர பத்தியும் பேசியிருப்போம். ஏன்னா, ஒரு சின்னதா ஒரு பெட்டி கடையில ஒரு துணி கடைய ஆரம்பிச்சு, அந்த டவுன்லயே வந்து ஒரு 4, 5 கடை பெரிய லெவல்ல கடைய ஒரு சரவணா ஸ்டோர் மாரி வச்சுக்கங்களேன். ஒரு துணி கடைய உருவாக்கினவரு. மிகப்பெரிய சிக்கனமான ஆளு. அவருடைய சிக்கனத்தானால தான் வந்து அந்த கம்பெனி வந்து மிகப்பெரிய அளவுல வளர்ந்துச்சு. பஃபெட்டுக்கு, மங்கருக்கு என்னைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா, அ ஒரு கம்பெனிய போய் விலைக்கு வாங்குறாங்க அப்படின்னா, அந்த கம்பெனியோடைய ஓனரே வந்து அங்க வேலைக்கு வச்சுக்குவாங்க. இல்லைன்னா பார்ட்னரா சேர்த்துக்குவாங்க. இது வந்து இவங்களுடைய அ இது ஏன்னா ஓனரா இருந்தா தான் அந்த கம்பெனி நல்லா பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற மாரி. ஸோ இது மாரி ரோஸ்னர் வந்து நான் பஃபெட்ட மங்கர்ட்டயும் வந்து இது மாரி நான் வந்து ரிட்டயர் ஆயிக்கிறேன் அப்படின்னு சொன்னதுனால, பஃபெட்டுக்கும் மங்கருக்கும் மிகப்பெரிய அளவுல வந்து மனசுக்குள்ள வந்து வேதனை ஏற்படுத்துதுங்க. ஏன்னா, ரோஸ்னர் மாதிரியான ஒரு நல்ல நிர்வாகத்த இழக்கிறது பஃபெட்டுக்கு புடிக்கல. ஸோ ஓகே ரிட்டயர்மெண்ட் குடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அ அவருடைய கஞ்சித்தனத்த இங்க வேலை செஞ்ச ஊழியர்களே வந்து கேவலப்படுத்துவாங்க, சிரிப்பாங்க. இந்த அளவுக்கு கஞ்சத்தனமா யாரும் சிரிப்பாங்களா? அப்படின்னாலும் சிரிப்பாங்க. ஸோ அந்த சிரிச்சதின் விளைவா பார்த்தீங்க அப்படின்னா, வருஷத்துக்கு $2,000,000 சம்பாரிச்சுட்டு இருந்த அந்த அ கம்பெனி வந்து இப்போ நஷ்டமாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதைய வந்து அ பஃபெட்டோடைய மேனேஜர் போயிட்டு, அந்த டவுன்ல போயிட்டு வெறும் $500,000க்கு விக்கிறக்கு ஒரு நபர பார்த்து அதைய விக்கிறாங்க. ஸோ இதுவும் வந்து பஃபெட்டுக்கு வந்து மிகப்பெரிய அளவுல மனவேதனைய குடுத்துச்சு. ஸோ அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னா, வெஸ்கோ பேங்க நடத்திட்டு இருந்த ஒரு மேனேஜர். அவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அல்ஸிமிரா அப்படிங்கிற மாரியான ஒரு ஞாபக மறதி நோய் வந்து அவருக்கு இருந்திருக்குது. அது ரொம்ப காலமா வந்து பஃபெட்டுக்கிட்டயும், மங்கர்கிட்டயும் வந்து மறைச்சிட்டே தான் இருந்தாரு. எப்ப பஃபெட், மங்கர் வந்து பார்த்தாலும் தான் உற்சாகமா இருக்கிற மாரி தான் காமிச்சுக்குவாரு. ஸோ இந்த நோயோட தீவிரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அ முக்கியமா வந்து 60 வயசு, 70 வயசுக்கு மேல தான் வந்து வரும். அவங்க வந்து ஏற்கனவே ஒரு விஷயத்த உங்கள்ட்ட பேசியிருப்பாங்க. திருப்பியும் மொதல்ல இருந்து அந்த விஷயத்தையே வந்து திருப்பியும் பேசுவாங்க. புதுசா உங்ககிட்ட சொல்ற மாரியே சொல்லுவாங்க. திருப்பி நீங்க ஒரு அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா, திருப்பி அதே விஷயத்த அப்பதான் உங்ககிட்ட சொல்ற மாரி புதுசா சொல்ற மாரி சொல்லுவாங்க. ஸோ அது வந்து ஒரு டைம் லூப்லயே வந்து மாட்டிக்குவாங்க. கடந்த கால லூப்லயே வந்து மாட்டிக்குவாங்க. அத பத்தி மட்டுமே தான் பேசுவாங்க. அது ரொம்ப நாள் வந்து
பஃபெட்டுக்கும் மங்கருக்கும் தெரியாம மறைச்சிட்டே இருந்தாரு. இடையில வந்து தெரிஞ்சிருச்சு. இருந்தாலும் பஃபெட்டும் மங்கரும் வந்து அவர வந்து வேலைய விட்டு நிக்க சொல்லல. மேனேஜிங் பொசிஷன்ல வந்து வேலைய விட்டு நிக்கவே சொல்லவே இல்ல. அவரா வந்து நான் ரிட்டயர் ஆயிக்கிறேன்னு சொல்ற வரைக்கும். அவரே ரிட்டயர் ஆனாலும் நான் திருப்பி கம்பெனிக்கு வரணும்னு ஆசைப்படுறேன்னு சொன்னாலும், அவங்க வேண்டான்னு சொன்னது கிடையாது. அ ஏன்னா, அந்த அளவுக்கு வந்து நிர்வாகத்திலும் இருக்கக்கூடிய மனிதர்கள் மேல அவ்வளோ நம்பிக்கையும், மரியாதையும் வச்சிருந்தாங்க நம்ம பஃபெட்டும், மங்கரும். இந்த இடத்துல வந்து பஃபெட் வந்து விளையாட்டா என்ன சொல்லுவாருன்னா, எங்கனால வந்து ஒரு ஞாபக மறதியா இருக்கக்கூடிய ஒரு மேனேஜரிங் டைரக்டரே வச்சு கூட எங்கனால ஒரு கம்பெனிய லாபகரமா பண்ண முடியும். அ அந்த அளவுக்கு தான் பட்ஜெட் ஹேத்வே ஷேர்ஸ வந்து நாங்க மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்படிங்கிற மாரி நெறைய இன்டர்வியூலலாம் சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த ஞாபக மறதி நான் சொல்லும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பஃபெட் வந்து அவங்களுடைய தாய வந்து நெனச்சு பார்க்குறாங்க. ஏன்னா, சிறு வயதிலிருந்தே அவங்க அம்மாவுக்குமே பஃபெட்டுக்குமே ஒத்து வராது. ஏன்னா, பஃபெட்ட பார்த்தாவே வந்து நம்ம சாரி பஃபெட்டுக்கு வந்து அவங்க அம்மாவ பார்த்தாவே வந்து ரொம்ப பயம். சிறு வயதிலிருந்தே வந்து எப்பவும் மிரட்டிட்டே இருப்பாங்க. எந்த இடத்துலயும் வந்து அவங்க அம்மாவ வந்து புகழ்ந்து எந்த இடத்துலயும் பேசியிருக்க மாட்டாங்க. ஸோ இந்த இடத்துலலாம் வந்து அடிக்கடி வந்து இந்த மறதி நோயினால வந்து கடந்த காலத்திலேயே இருப்பாங்க. பஃபெட் வந்து இந்த சின்ன பையன் மாரியே நெனச்சுட்டு எப்பவுமே வந்து பஃபெட்ட திட்டுறது, அ அ கடுமையா நடந்துக்கிறது, இந்த மாரி எல்லாமே நடந்தாலுமே வந்து அந்த இடத்துல வந்து சூசி பஃபெட்டோட ஒய்ஃப் தான் வந்து எல்லா இடத்துக்குமே வந்து ஆறுதலா இருந்தாங்க. இது எல்லாமே வந்து நம்ம வந்து பஃபெட் வந்து நினைவு கூர்றாரு. நான் வந்து இன்னும் ஞாபகமறதி நோய் இல்லாம மிகப்பெரிய ஞாபக சக்தியா இருக்கிறது என்னுடைய பலம். இதுக்காக நான் வந்து கடவுள்ட்ட நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இதே சமயத்தில பார்த்தீங்க அப்படின்னா, ஏற்கனவே ஒரு அதாவது ஆம் தந்தை வந்து கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச சொத்த மகன்களுக்கு வந்து அதோட அருமை தெரியாதும்பாங்க. அது மாரி தான் முதல்ல இருந்த ஹார்லி பஃபெட் வந்து சாதாரணமா வீடு கட்டுறதுக்கு வேண்டி அந்த பஸ் அதிசாரி வித்துட்டு போயிட்டாரு. இப்ப இருந்த கடைசியா வந்து பீட்டர்ன்னு ஒரு சன். இந்த சன் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, பஃபெட்டோடைய அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்டின்னா, பஃபெட்டோடைய அப்பா மாரியே வந்து அந்த பீட்டர் இருப்பாரு. அந்த ஒரு காரணத்தினால. ஆனா வந்து பீட்டர் வந்து செகண்ட் மேரேஜ் இருக்கக்கூடிய ஒரு பெண்ண திருமணம் பண்ணிட்டு, அந்த பெண்ணுக்கு ஏற்கனவே 2 குழந்தைகள் இருக்குது. ஸோ அப்டி அவங்க ஃபேமிலி அப்டி ரன் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. இந்த இடத்துல வந்து அந்த சன்னுமே வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஹேத்வே ஷேர வந்து வெறும் $30,000க்கு விக்கிறாரு. இந்த இடத்துலயும் பஃபெட் வந்து ரொம்பவே மனசு வருத்தப்படுறாரு. நான் என்ன நினைக்கிறேன் அப்டின்னா, அந்த ஷேர விக்காம பேசாம பிளட்ஜ் பண்ணியிருந்தா கூட இன்னைக்கு அந்த மனிதர் வந்து மிகப்பெரிய பணக்காரரா இருந்திருப்பாங்க. அவங்க பசங்க பணக்காரங்களா இருந்திருப்பாங்க. இன்னைக்கு அந்த பசங்களுக்கு வந்து பர்ச்சேஸ் எஸ்வி ஷேர் இல்லாம இருக்கிறாங்க. நெறைய பேர் அந்த ஷேர் கிடைக்காதா அப்டின்னு தவம் இருக்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் ஃப்ரீயா வந்துச்சு. ஆனா அதை வச்சு வாழத் தெரியல. அது மாரி தான் வச்சுக்கங்களேன். ஸோ இதத்தான் வந்து இந்த சாப்டர்ல சொல்லியிருக்காருங்க. மீதி நம்ம வந்து அடுத்த சாப்டர்ல பார்க்கலாம். மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. வணக்கம்.